சரி, ரிஷபத்துக்கெல்லாம் இப்போ நல்ல டைம்னே சொல்லலாம். இருக்கிற நிலைமைகள்ல இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டில் மே 15ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு சரியில்லன்னே சொல்லலாம். ஏன்னா, இவங்க ராசி லக்னத்துக்கு எப்பலாம் அந்த குரு வர்றாரோ, அப்பலாம் கண்டிப்பா உடம்ப பாயில் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். மாறி மாறி கண் பிரச்சனை, லிகமெண்ட் பிரச்சனை, அதே மாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, மைக்ரேன் அட்டாக்கு. அது இல்லாம தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு ராகு வர்றார் அப்படின்னா, தொழில்ல பயங்கரமான வெற்றி. 10ஆம் இடத்துக்கு யாருக்கெல்லாம் பொதுவாகவே ராகு வந்து உட்கார போறாரோ, உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் அடுத்த 2.5 வருஷம் இருக்கவே இருக்காது. என்னன்னா பயங்கர போட்டி, பொறாமை, சண்டை, வயித்தெரிச்சல் இதெல்லாம் வந்து அந்த அந்த ஆஃபீஸில் நீங்கள் உள்ளே போகும்போதே அப்படி ஒரு டிவோஷனல் இருக்கும். என்னடா இது தலைவலியாக இருக்குது, நான் என் வேலையை பண்ண போகிறேன், ஆனாலும் இவ்வளோ பேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களே. நல்ல விஷயத்துக்கு போகும்போதே வேணும்னு குறுக்க கால் விடுற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சேட்டைகள் வந்து பண்ணுவாங்க. இந்த ரிஷபராசி நண்பர்கள் வந்து தொழிலில் வெற்றி பெறணும்னா நீங்கள் ராகுவாக மாறணும். விச் மீன்ஸ் நீங்கள் வேலையில் அசுரனாக மாறணும். அப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அடங்கி போவாங்க. அதனால் வேலைகளில் அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கும். கண்டிப்பாக இடம் மாறும். பொருளாதாரத்தில் அமேசிங்கான மாற்றங்கள் கொடுக்கப்படுது. லைஃப் ஒரு புது டேர்னுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. லைஃப் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேளம் கொட்டும். உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மேஷத்தில் கிருத்திகையே சொன்னேன் சம்மர் டைம்னு. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் ஒரு பயங்கரமான சாதனை கிடைக்கும். நீங்கள் பாஸாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எந்த பாஸ் வந்து ஹிட்லராக இருந்தாரோ அந்த பாஸ் கிளம்பிடுவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இனிமேல் நீங்கள் பாஸாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம். தொழிலில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம். மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்போ எப்படி வந்து அவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் மிருகசீரிஷ நட்சத்திரம், கோடியில் ஒருத்தருக்குன்னு சொன்னோன்னே அப்படியாப்பா நிறைய பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம். அந்த மாதிரி அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பேய்க்கு பிடிச்சலாம் இல்லை, சாட்சாத் ராகவேந்திர சுவாமி பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி அந்த ஆக்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். இந்த மிருகசீரிஷம்னு சொல்கிறது, அதற்கான விஷயங்கள்லாம் உள்ள ஃபிலிமில் பிளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னா அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ மிருகசீரிஷத்துக்கு நல்ல டைம் பீரியட் ஓடிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் காலி நிலம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். லைஃப்பில் ஆம்பிஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி பிடிவாத குணமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். முயற்சி ஒரு தடவை தோல்வி அடைஞ்சால் ஃப்ளாப்பே ஆகாது. அடுத்த லெவலுக்கு உடனே ஜம்ப் பண்ணி அடுத்த ஒரு முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு